துணைத் தலையங்கம் திரு ஆர். கே. சண்முகம் செட்டியார். அஷ்டதிக்கு பாலகர்களான ஐயங்கார் கோஷ்டியார் சமீபத்தில் தமிழ்நாடெங்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து வரும்போது திரு ஆர். கே. சண்முகம் செட்டியார் அவர்களே பல கேள்விகளால் தூத்துக்குடியிலும் திருச்சியிலும் வளைத்துக் கொண்டார்கள். அந்த கேள்விகளுள் முக்கியமான இரண்டிற்கு உண்மையிலே தன் உள்ளத்திலே உறையும் அபிப்பிராயத்தை வெளிப்படையாய் கூறிவிட்டார். அவை வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றியும் இந்துமத பரிபாலன சட்டத்தை பற்றியும் ஆகும். திரு சண்முகன் செட்டியார் இவற்றிற்கு பதிலளிக்கும் முகத்தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமே நாட்டின் அமைதியை காக்க வல்லது என்றும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்காக காங்கிரசிலும் போராடப் போவதாகவும் கூறியுள்ளார். மத பரிபாலன சட்டத்தை பற்றி கூறும்போது இச்சட்டம் அருமையானதொரு சட்டமென்றும் சட்டசபையில் இச்சட்டம் நிறைவேற்றப் பெறுதற்கு தன்னுடைய உதவியையும் அக்காலத்தில் கொடுத்திருப்பதாகவும் இனி காங்கிரசோ அல்லது மற்றையோர்களோ அச்சட்டத்தை அழிப்பதற்கு முற்பட்டால் தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி அச்சட்டத்தை நிலைநாட்ட முயலுவேன் என்றும் திரு செட்டியார் விடையிறுத்துள்ளார். இவ்வாறு தன் உள்ளத்திலே உறையும் எண்ணத்தை தைரியமாய் கூறியது ஆச்சரியத்தை கொடுக்காது. ஐயங்கார் கோஷ்டியில் சேர்ந்து தாளம் போடும் உண்மைத் தமிழர் பலருக்கும் இத்தகைய கொள்கையே உண்டு என்பதை நாம் தனித்து தெரிந்து கொண்டதிலிருந்து அறிவோம். ஆனால் திரு சண்முகன் செட்டியாரைப் போன்று மற்றையோர் தைரியமாய் வெளியில் எடுத்துக் கூற பின்வாங்குவதற்கு காரணம் இல்லாமலில்லை. திரு சண்முகன் செட்டியார் சுயராஜ்ய கட்சியில் சட்டசபை அபேட்சகராய் நிற்பினும் அவருக்கு பார்ப்பனர் உதவி வேண்டியதே இல்லை. ஐயங்கார் கோஷ்டியின் எத்தகைய உதவியும் இல்லாமலேயே எல்லாம் நடக்கும். ஆதலினாலேயே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் தேவஸ்தான சட்டத்தையும் தைரியமாய் ஆதரிக்க தலைப்பட்டார். ஆனால் ஐயங்காரைச் சுற்றிவரும் மற்றையரோ பாவம் கோழைகள், காலில் பலமில்லாதவர்கள், முதுகெலும்பில்லா கூனிகள். இவர்கள் நடப்பதற்கும் நிமிர்வதற்கும் ஐயங்கார் கோஷ்டியை எதிர்நோக்க வேண்டியவர்கள். பத்திரிகை நடத்துவோருக்கு அந்த கோஷ்டியின் உதவியும் ஆதரிப்பும் இல்லாவிடில் பத்திரிகை அடங்கி ஒடுங்கிவிடும். சட்டசபைக்கு நிற்போருக்கும் அப்படியே. வேறு பலருக்கும் அவ்வத்துறையில் வெவ்வேறு வகையிலேயே அந்த கோஷ்டியின் ஆதரிப்பு வேண்டியதாகிறது. இதற்காக தங்களது மனச்சாட்சியையும் கௌரவத்தையும் இழந்து வருவதோடல்லாமல் தங்களுக்கு மட்டுமல்லாது தங்கள் பின் சந்ததிகளுக்கும் குழி தோண்டிக் கொண்டவர்கள் ஆகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. திரு சண்முகன் செட்டியாரல்லாது வேறு எவராலேனும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குமானால் இதுவரை அவர் மாரீசனாகவும் தேசத் துரோகியாகவும் மாறியிருப்பார். ஆனாலும் பார்ப்பன பத்திரிகைகள் தத்தம் ஜாதி புத்திப்படியே நடந்து வருகின்றன. தூத்துக்குடியிலும் திருச்சியிலும் மேற்கண்ட இரு முக்கிய விஷயங்களையும் திரு சண்முகன் செட்டியாரால் ஸ்பஷ்டமாக எடுத்து கூறப்பட்டிருந்தும் உண்மைக்கு மாறாக பாமரரை ஏமாற்றும் வழியில் அவைகளை பிரசுரிக்காமல் மறைத்துவிட்டது சின்னத்தனமேயாகும். இவ்விஷயத்தை திராவிடன் ஒன்றே தெளிவாக கூறியது. ஆதலால் உண்மை எங்கிருக்கிறது என்பதை பொதுஜனங்களையே அறிந்து கொள்ள விட்டுவிடுகிறோம். குடியரசு துணைத் தலையங்கம் ஏப்ரல் 25, 1926.